இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தாவீதின் சேனை அம்மோனியர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தது. இங்கே அவன் தன் வீட்டின் மொட்டு மாடியிலே உலாவிக் கொண்டிருந்த போது அவன் தன் போர் சேவகனாகிய உரியாவினுடைய மனைவியாகிய பத்சேபாலை ஸ்நானம் பண்ணும்போது பார்த்து விடுகிறான். அவள் அழகிலே அவன் இழுப்புண்டு அவளை தன்னிடத்திற்கு அழைத்தான். அவளிடத்திலே பாவம் செய்தான். தன் பாவத்தை மறைக்கும்படி தாவீது இன்னொரு பாவத்தை செய்தான். பத்சேபாளுடைய கணவனாகிய உரியாவை யுத்தத்திலே அனுப்பி கொலை செய்தான். அப்பொழுது தேவனுடைய கோபம் தாவீதின் மேல் வந்தது. தாவீது தன்னுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்யாதவரை அவன் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். பத்சேபாலின் மூலமாய் பிறந்த பிள்ளையும் மரித்தது. இதன் சம்பந்தமாகத்தான் தாவீது சொல்கிறான், நான் வாய் திறவாதவனாயிருந்தேன், அப்பொழுது என் எலும்புகள் வேதனையினாலே முறிந்தது, முழுவதும் உம்முடைய கரங்கள் என்மேல் பாரமாயிருந்தது. வெக்க காலத்திலே காய்ந்து போன ஒரு புல்லுக்கு ஒப்பாய் நான் காய்ந்து போனேன். இங்கே நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனமானது நிறைவேறுகிறது. எவன் தன் குற்றங்களை மறைக்கிறானோ அவன் சுகமடைய மாட்டான். அர்த்தம், அவன் ஒருபோதும் வெற்றி காண மாட்டான். தாவீது இதைதான் சொல்லுகிறான், நான் உமக்கு முன்பாக என் பாவங்களை அறிக்கை செய்தேன், நான் என்னுடைய அக்கிரமங்களை மறைத்து வைக்கவில்லை. யெகோவாவாகிய தேவனுக்கு முன்பாக என் அக்கிரமங்களை நான் அறிக்கை செய்வேன். நீர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறீர். இங்கே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் நிறைவேறுகிறது. யார் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறானோ அவனுக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உண்மையிலேயே தாவீதனுடைய பாவம் மிக பயங்கரமான ஒன்றாயிருந்தது. அதற்கான தண்டனை மரணத்திற்கு ஏதுவாயிருந்தது. ஆனால் தேவனோ அவன் மேல் தயவு பாராட்டினார். அவனுடைய பாவங்களை அவர் மன்னித்தார். அது மட்டுமல்லாமல் பத்சேபாலை தன் மனைவியாக அவன் ஏற்றுக்கொண்ட பின்பு அவள் மூலமாய் பிறந்த மகன் சாலமோனை அவனுக்கு பின்பாக இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக ஏற்படுத்தினான். பாவத்தை மூடிக்கொள்வது தேவனுடைய கோபத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடியதாயிருக்கிறது. அப்படி செய்யாமல் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனஸ்தாபப்படுகிறது நம்மளை கிருபைக்கு பாத்திரமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. நீங்களும் அமைதியாக இருந்து கொண்டு உபத்திரவத்தை சகித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்வீர்களானால், மன்னிப்பு கேட்பீர்களானால், மரணத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நாம் அனைவர் மேலும் என்றென்றைக்கும் இருப்பதாக.